வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மழை தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. எந்த நாட்கள்ல மழை வரும்னு. இது என்னப்பா இது நவம்பர் மாதமா இல்ல அக்டோபர் நவம்பர் மாதமா இல்ல மே மாதமான்னு கேட்குற மாதிரி வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் பகல் நேரங்கள் நம்ம பார்க்க முடியுது. எல்லா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்றே தீவிரமானது போல உணர்கிறதா நிறைய பேர் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க. மழை வருமா வராதா, ஏதோ வடகிழக்கு பருவமழை முடிஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க, மறுபடியும் மழைக்கான வாய்ப்பு நமக்கு தொடர்ந்து சொல்ல போகிறோம். வானிலை இருக்கே கடைசி வரைக்கும் கேளுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குங்க, எல்லாருமே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் பண்ணாம புதுசாக பார்க்குறீங்களோ, புதிதாக பார்க்கிறவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். பெரும்பாலான கமெண்ட் முழுவதுமாக திருச்சிக்கு எப்போ மழை வரும், சென்னைக்கு எப்போ மழை வரும், வேலூருக்கு எப்போ, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, இந்த மாதிரியான கமெண்ட் அதிகமாக பார்க்க முடியுது. திருநெல்வேலிக்கு எப்போ மழை வரும், எல்லா மாவட்டத்திலையும் எப்போ மழை வருங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் எப்போ மழை வருங்கிறத உங்களால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கடைசி வரை பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் மீண்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் மிதமான மழையுமாக கண்டிப்பாக பதிவாகுங்க. தேதிகள் குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது தேதி அறிவிப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வருகிற நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். மிக கனமழையோ அதி கனமழையோ அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது. ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகும். சரி, எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகவே நவம்பர் 3 வரைக்கும் பெரிதளவில் மழை எதிர்பார்க்க முடியாது. நல்ல வெயில் பகல் நேரங்களில் காணப்படும். அதனால் நவம்பர் 4, 5, 6, 7, 8 ஆகிய தேதிகளில் நமக்கு மீண்டுமாக மிதமானதுலேருந்து கனமழை வரை கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மழை வரப்போகிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் கனமழையாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழை சற்று அதிகமாகவே நமக்கு பதிவாகும். கடலோர பகுதிகளில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எப்போ மழை வரும் அப்படின்னா நவம்பர் 4லிருந்து 7க்குள்ள உங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகிடும். அதனால கமெண்ட் செக்ஷனில் எப்போ ப்ரோ மழை வரும் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கமெண்ட் செக்ஷனுக்கான கேள்விகள் எல்லாமே நம்ம வானிலை அறிவிப்புகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு கொடுத்திருந்த வானிலை அறிவிப்புல கிட்டத்தட்ட ஒரு 17 கமெண்ட் வந்திருந்தது. அந்த 17 கமெண்ட்லேயுமே எப்போ மழை வரப்போகுது அதுதான் முக்கியமாக கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை சற்று கணிசமாக அதிகரிக்க போது வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிரும். நவம்பர் 3 வரைக்கும் தான் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் 4, 5, 6, 7 ஆகிய இந்த 4 நாட்களில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆகவே நண்பர்களே, தொடர்ந்து கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள். அப்போ இந்த வட தமிழக உள் மாவட்டங்களிலும் 4லிருந்து 8க்குள்ளாக மழை பொழிவு கணிசமாக தீவிரமடைய ஆரம்பிக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்போது வெறும் மிதமான மழை கனமழையாக இருந்தாலும் நவம்பர் 2வது வாரத்திலிருந்து தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல
உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல இடங்கள்ல சூறாவளி காற்று மிக மோசமாக உருவாகிட்டு இருக்கு. மெலிசா என்கிற புயலை குறித்து நிறைய பேர் செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த அளவிற்கு அந்த மெலிசா புயல் ஒரு மோசமான ஒரு புயலாக உருவாகிட்டு இருக்குன்னு. வெறும் அந்த ஒரு புயல் மட்டும் கிடையாதுங்க, பல புயல் அந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது மெலிசாலாம் ஒரு சாதாரண புயலா மாறிடும் போல. அந்த அளவுக்கு புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடல் பகுதிகளிலும் உருவாயிட்டு இருக்கு. தென்சீன கடல் பகுதிகள், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட இடங்களிலும் நிறைய இடங்கள்ல அதிதீவிர அதிவேக புயல்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட புயல்கள் ஒரு நாள் ஒரு வருஷம் கூட நம்ம சந்தித்தது கிடையாது. அதிகபட்சம் நமக்கு 160 170 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கிறோம். 150 வந்தாலே இவ்வளோ பெரிய புயலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நிறைய நாடுகளில் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த வருஷம் இது போன்ற சூப்பர் சைக்ளோன் தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டு வரீங்க. ஆனால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திடுறோம். அதிகபட்சம் நமக்கு பொறுத்த வரைக்கும் 120லிருந்து 150 வரைக்கும் இதுதான் நமக்கு அதிகபட்சமாக புயல் வரப்போகிறது. அப்படின்னா இதுதான் நமக்குடைய வேகமாக இருக்கும். தொடர்ந்து அதற்கான பல காரணங்கள் இருக்கு. நிச்சயமா இன்னொரு வானிலை அறிவிப்புகள் அது ஏன் அப்படிங்கிறத முழுமையா நம்ம விளக்குகிறோம். ஆகவே தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக விட்டு இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையுமாக தான் இருக்க போகுது. மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மிதமான மழை சொல்ற தேதியில நீங்க எதிர்பார்க்கணும். இன்னைக்கே மழை வரும்னு போய் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மழை இருக்காது, வெயில் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு மழை இருக்க போறது கிடையாது. அதுக்காக தான் வானிலை அறிவிப்பு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம டேட்டை முதல்ல சொல்லிட்டோம். 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இப்போ சொல்ற எல்லா மழையும் அந்த தேதிகளில் தான் பதிவாகும் நண்பர்களே. ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அறிவித்த தேதிகளில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்ட பகுதிகள், இங்கே மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிதமான மழையாக தொடர்ந்து நவம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மலை பகுதிகளில் குளிர் அதிகரிக்க போகுது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும். மழை தீவிரம் குறைந்ததன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பனிப்பொழிவு, அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடையும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் விட்டு விட்டு பரவலாக சில சமயங்களில் மிதமான மழை, லேசான மழை இருந்தாலும் வருகிற ஒரு 4-5 நாட்களுக்கு பனிப்பொழிவும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாலை நேரத்தில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் என்னதான் பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். ஆகவே தொடர்ந்து மழை பொழிவையும் இனி வரும் நாட்கள் நவம்பர் மாதத்திலும் இயல்பை விட கூடுதல் மழைக்கான வாய்ப்பு நிச்சயம் பதிவாகும். கவலையே படாதீங்க. நவம்பர் முதல் வாரத்தில் சரியா மழை வரல, அப்போ நவம்பர் மாதமே அவ்வளவுதானா அப்படிலாம் கணக்கு போட்டுறாதீங்க. கண்டிப்பாக நவம்பர் முடிகிறதுக்குள்ள இயல்பிலிருந்து கூடுதல் மழை பொழிவு நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.